அனைவருக்கும் வணக்கம். நீங்க ஒரு தீவிர சிவபக்தனா இருந்தீங்க அப்படின்னா, சிவனருள் உங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு முழுமையா இருக்கு அப்படின்றத உணர்த்துற 7 மிரள வைக்கும் அறிகுறிகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வம், இஷ்ட தெய்வங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் தெய்வீக கனவுகள். பொதுவா தெய்வம் கனவுல வரது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இறைவன் யாருக்கிட்ட அதிகம் பேச விரும்புறாரோ அவங்க கனவுல மட்டும்தான் இறைவன் காட்சி தருவாரு. சிவ சின்னங்களான சிவலிங்கம், திரிசூலம், பாம்பு, நந்தி இந்த மாதிரியான விஷயங்கள் உங்க கனவுல வந்துச்சு அப்படின்னா சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத அது உணர்த்தும். சிவ தாண்டவம் கனவுல வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய போராட்டங்கள் நீங்கி வெற்றி அடைய போறீங்க அப்படின்றத அது உணர்த்தும். சிவலிங்கத்தை நீங்க கனவுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய முன் பிறவி சிவ வழிபாட்டோட அது தொடர்புடையதா இருக்கும். அடுத்ததா தனியா நீங்க உட்கார்ந்துருக்கும் பொழுது எங்க இருந்தோ ஒரு மணியோசையோ இல்ல சந்தனம், சாம்பிராணி, கற்பூர மனம் அடிக்கடி வரதை நீங்க உணர்றீங்களா? ஆனா பக்கத்துல கோயிலோ இல்ல பூஜைகள் எதுவுமே நடக்கல, ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க உணர்றீங்க அப்படின்னா தெய்வீக அனுபவங்களை நீங்க இருக்கிற இடத்துக்கே கடவுள் கொண்டு வராரு அப்படின்றத அது உணர்த்தும். எல்லாருக்குமே இந்த மாதிரி இருக்காத, அந்த மாதிரி நம்ம உணரும் பொழுது நம்ம கை மெய் சிலிர்க்கும். 3வது விஷயம் திருநீரு, ருத்ராட்சம் இந்த மாதிரியான சிவ சின்னங்கள் மீது ஒரு தனி ஈர்ப்பு இருக்கும். அது நம்ம சிவபெருமான் மீது வச்சிருக்க நம்பிக்கை, ஈர்ப்பு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால நம்ம கிட்ட ஏற்படுற ஒரு மாற்றமாகவும் அது இருக்கும். உலகத்தை பத்தி விளக்கி ஞானத்தை நோக்கி பயணிக்க துவங்கிட்டீங்க அப்படின்றத அது உணர்த்தும். 4வது விஷயம், எதிர்பாராத சமயங்கள்ல உங்களுக்கு கிடைக்கிற உதவி. நீங்க ஒரு பெரிய ப்ராப்ளம்ல சிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை அப்படிங்கும் பொழுது எதிர்பாராத ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்ய, குறிப்பா வயதானவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வருவாங்க. அது மட்டும் இல்லாம மாடு, நாய் இந்த மாதிரியான விலங்குகள் மூலமாகவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும். இந்த மாதிரிலாம் நீங்க அனுபவப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அது இறைவன் உங்களுக்காக அவங்க வடிவத்துல வந்திருக்கிறதா அர்த்தம். அடுத்ததா மனநிலையில ஏற்படுற மாற்றங்கள். ஒரு காலத்துல நீங்க எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டிருப்பீங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அதை மற்றவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு தைரியமே இல்லாத ஒரு மனநிலையில இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் கிடைச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய மைண்ட் செட்டே ரொம்ப போல்டா இருக்கும். எதையும் ஈஸியா ஃபேஸ் பண்ணிடலாம், எது வந்தாலும் இறைவன் பார்த்துக்குவார் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை வந்துடும். அந்த மாதிரி நம்பிக்கை இருக்கு, தைரியமா நீங்க ஃபேஸ் பண்றீங்க, தைரியமா இருக்கிறீங்க அப்படின்னா சிவன் உங்ககிட்ட இருக்காரு அப்படின்றத அது உணர்த்தும். அடுத்ததா விலங்குகள் மீது உங்களுக்கு ரொம்ப அன்பு உண்டாகும். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க விலங்குகள் மேல நாட்டம் இல்லாம இருந்திருப்பீங்க. ஆனா சிவ அருள் கிடைச்சதுக்கு அப்புறம் சிவ குணங்களான கருணை, பார்க்கிற இடத்துல உயிர்கள் இடத்துல அன்பு, இரக்கம் இதெல்லாம் பை டிஃபால்ட்டாவே உங்களுக்கு உண்டாகும். இயற்கையோட அழகை முன்னாடியை விட இப்ப ரொம்பவே ரசிப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா சிவனருள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சில பேர் என்னன்னா நமக்கு பிரச்சனை வரும்பொழுது மட்டும்தான் கோயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு வச்சிருப்பாங்க. பிரச்சனை வரும்போது மட்டும்தான் கோயிலுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. நம்ம நல்லா இருக்கோம், நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம கோயிலுக்கு போகலாம். நம்ம வாழ்க்கையில நிறைய சோதனை வருது அப்படின்னா அப்ப நம்ம கடவுளை குறை சொல்லாம நம்மளுடைய கர்ம வினைகள் நம்மளை விட்டு போகுது அப்படின்னு நம்ம நம்பணும். என்னதான் இறைவன் நம்மளை சோதிச்சாலும் இறைவன் நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்ற அந்த நம்பிக்கையும் இறைபக்தியும் நமக்குள்ள பை டிஃபால்ட்டாவே வந்துருச்சு அப்படின்னா இறைவனுடைய அருள் நமக்கு முழுமையா இருக்கு அப்படின்றத அது உணர்த்தும். நான் சொன்ன இந்த விஷயங்கள்ல நீங்க எதை ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க ஒரு தீவிர சிவபக்தனா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓம் நமச்சிவாய அப்படின்ற நாமத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.